அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையில் அதிகரித்து வரும் பதற்றம் உலக பொருளாதாரத்தை குலைக்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த நிலைமையின் தாக்கம் இந்தியாவிலும் தெளிவாக தெரிகிறது. குறிப்பாக இந்திய ரூபாயின் மதிப்பு அமெரிக்க டாலருக்கு எதிராக வரலாறு காணாத அளவுக்கு சரிந்துள்ளது. தற்போது ஒரு அமெரிக்க டாலருக்கு நிகராக இந்திய ரூபாயின் மதிப்பு 92 ரூபாய் 21 காசுகளாக குறைந்துள்ளது. இது இந்திய ரூபாயின் மதிப்பில் ஏற்பட்ட மிகப்பெரிய வீழ்ச்சிகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக கச்சா எண்ணெயின் விலையின் திடீர் உயர்வு குறிப்பிடப்படுகிறது. மத்திய கிழக்கு பகுதியில் போர் பதற்றம் அதிகரித்ததால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரே நாளில் சுமார் 25 விழுக்காடு வரை உயர்ந்துள்ளது. இந்தியா தனது தேவையான எண்ணெய்கள் பெரும்பகுதியை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கிறது. அதனால் எண்ணெய் விலை உயர்ந்தால் இந்தியா அதிக அளவில் டாலர் செலவழிக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. இதனால் டாலருக்கு தேவை அதிகரித்து ரூபாயின் மதிப்பு குறைய ஆரம்பிக்கிறது. பொதுவாக ஒரு நாட்டின் நாணய மதிப்பு பல காரணிகளை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது. சர்வதேச சந்தைகள் கச்சா எண்ணெய் விலை, அந்த நாட்டின் இறக்குமதி, ஏற்றுமதி நிலை, வெளிநாட்டு முதலீடுகள், அரசியல் மற்றும் பொருளாதார நிலைத்தன்மை போன்றவை அதில் முக்கிய பங்காற்றுகின்றன. குறிப்பாக இந்தியாவை போன்ற வளர்ந்து வரும் நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் விலை உயர்வு நேரடியாக நாணய மதிப்பை பாதிக்கக்கூடியது. இப்போது உலகளவில் நிலவும் இந்த போர் பதற்றம் காரணமாக முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடுகளாக கருதப்படும் அமெரிக்க டாலர் போன்றவற்றை அதிகமாக வாங்க ஆரம்பித்துள்ளனர். இதுவும் டாலரின் மதிப்பை உயர்த்தி ரூபாயின் மதிப்பை மேலும் குறையச் செய்துள்ளது. இந்த நிலை நீண்ட காலம் தொடர்ந்தால் இந்திய பொருளாதாரத்திலும் அதன் தாக்கம் தெரியும். பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருள் விலைகள் உயர வாய்ப்புள்ளது. அதனால் போக்குவரத்து செலவுகள் அதிகரித்து அன்றாட பொருட்களின் விலைகளும் உயரக்கூடும். எனவே மத்திய அரசு மற்றும் இந்திய ரிசர்வ் வங்கி இந்த நிலைமையை சமாளிக்க பல்வேறு பொருளாதார நடவடிக்கைகளை எடுத்து வரும் என்று பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். சுருக்கமாக சொன்னால், உலக அரசியல் பதற்றம், கச்சா எண்ணெய் விலை உயர்வு மற்றும் டாலருக்கு அதிகமான தேவை ஆகிய காரணிகள் இணைந்து இந்திய ரூபாயின் மதிப்பை தற்போது குறைக்கும் முக்கிய காரணங்களாக உள்ளன.